கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அருள் வாக்கு சத்திய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கஷ்டமான சூழ்நிலைகளை நீ எதிர்கொள்ளும் போது பிரமாதமாக சொல்கிறார். கஷ்டமான சூழ்நிலைகளை நீ எதிர்கொள்ளும் போது அவற்றை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நம்பிக்கையோடு இருங்கிறார். எவ்வளோ பெரிய அருள்வாக்கு கொடுத்துருக்காருல்ல. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் கலங்காதேன்னு தானே பாபா சொல்கிறாரு. பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா? அதை எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையோடு இருங்கிறார் சாய்நாதர். அதை நம்ம பிரமாதமாக செய்வோம். நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் தான் இருக்கிறார் என்பதை அப்பப்போது நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவை சேர்ந்த சகோதரி சாய் சசிகலா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். கடினமான சூழ்நிலைகள்னால் அப்படி இப்படி இல்லை, பயங்கரமான சூழ்நிலையெல்லாம் சகோதரி மீட் பண்ணுறாங்க. பாபாவின் பாதங்களைத்தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள், நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். என்ன அற்புதம் நிகழ்த்தினார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்திருக்கிறோம். அடுத்த வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரிக்கு கணவருக்கு வேலை வேண்டும். பாபாவின் பாதங்களைத்தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். சாய்நாதர் கோபுரம் டிவியை காட்டினார். அதில் உள்ள மந்திரங்கள் எல்லாவற்றையும் சொன்னேன், விளக்கு பூஜைகள் எல்லாம் செய்தேன். பாபா மெசேஜ் மூலம் என்கிட்ட பேசினார். பாபா மெசேஜ் மட்டும் அனுப்பலை, அதில் என்ன எழுதியிருந்ததோ, அதில் என்ன சொல்லி இருந்ததோ அதை அப்படியே நிறைவேற்றி காட்டினார் சாய்நாதர். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. என்ன நடந்தது அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்த சென்னையைச் சேர்ந்த சகோதரி அமலா வெங்கட் அவர்களுக்கு இன்று நிறைய சகோதரிகளிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஷிரடி போகணும், ஷிரடி போகணும். பாபா மனது வைத்தால் அடுத்த செகண்ட் அங்கே இருப்போம். நம்ம அதைத்தான் சகோதரின் அற்புதத்தின் மூலம் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். சாய்நாதர் இப்படி பிரமாதமாக 3 அற்புதங்களை கொடுத்து நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம், கஷ்டமான சூழ்நிலைகளை நீ எதிர்கொள்ளும் போது அவற்றை என் பாதங்களில் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையோடு இருந்தார் இல்லையா? பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது. அப்படி போகும்போது சாய்நாதரின் அற்புதங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ பிரமாதமாக இந்த 3 அற்புதங்களையும் தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி சாய் சசிகலா அவர்களுக்கு அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். சகோதரியின் வாழ்வில் நிறைய இக்கட்டுகளை சந்தித்திருக்கிறார்கள். நிறைய சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறார்கள். எப்போ பிரச்சனை வந்தாலும் சாய்நாதரின் பாதத்தை பிடித்து கொள்வேன். என்னுடைய கர்மா என்னை வாட்டி வதைக்கும் போதெல்லாம் சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொள்வேன். பாபா அமர்க்களப்படுத்துவாருங்கிறாங்க சகோதரி. இப்போ அது பண்ணியிருக்காரு. என்ன பண்ணார் அது நம்ம தரிசனம் பண்ணுவோம். கடந்த 1 வருட காலமாக சகோதரிக்கு நிறைய பிரச்சனைகள். எல்லா பிரச்சனையிலிருந்தும் சாய்நாதர் என்னை வெளிக்கொணர்ந்தார். அதற்காக சாய்நாதருக்கு நான் கடன் பட்டிருக்கிறேன், நன்றி கடன் பட்டிருக்கிறேன். சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. இப்போ சகோதரி வாழ்வில் நடந்தது. இப்போவும் பாபா என்னை காப்பாற்றியிருக்கிறார், மிகப்பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றியிருக்கிறார். சகோதரி சந்தோஷமாக சொல்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரிக்கு இந்த வலதுபுறம் மார்பகத்தில் ஒரு கட்டி மாதிரி தென்படுகிறது. சகோதரி அப்பப்போ இந்த சுய பரிசோதனை செய்துக்குவாங்களாம். அப்போது அந்த கட்டியை பார்த்தோன்னே சகோதரிக்கு ஒரு கலக்கம் வந்தது. பாபாட்ட தான் சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. பாபா நான் டாக்டர்கிட்ட போகிறேன், எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. மருத்துவர் ஆமாம்மா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், என்னன்னு பார்ப்போம் நம்ம அப்படின்னாரு. ஸ்கேன் பண்ணிவிட்டு மருத்துவர் சொன்ன ஒரு இடியான தகவல், அம்மா அங்கே ஒரு கட்டி இருக்குது, நீங்கள் சொல்கிறது 100% உண்மை, ஸ்கேன்லையும் காட்டுது, நான் இப்போ லெட்டர் கொடுத்துட்றேன், நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, நீங்கள் அவங்கள பார்த்துருங்க. அது சொன்ன உடனே சகோதரிக்கு வேர்த்துருச்சு. அப்படியே என்ன டாக்டர் சொல்கிறீங்க? என்ன பயப்படாதீங்கம்மா, அது கட்டி இருக்குன்னு தான் சொன்னேன், அது என்ன கட்டிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாரு. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் கையில் கொடுத்துட்டாரு. சகோதரி 2ஐயும் எடுத்துக்கொண்டார்கள். நேர வீட்டுக்கு தான் வந்தாங்க. ஏன்னா அங்கே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு தான் போக முடியுமா, அவ்வளோ ஈஸியாலாம் டக்குன்னு மருத்துவரை பார்த்துட முடியாதான். சகோதரி நேர வீட்டுக்கு வந்தாங்க, பாபாவின் பாதங்களில் வைத்தார்கள். பாபாவுக்கு மலர் போட்டாங்க. அங்கே பிரமாதமாக அவங்க பூஜை ரூம் காட்டுறாங்க பாருங்கள், பிரமாதமாக இருக்குது. ஃபுல்லாக மலர் போட்டு அலங்காரம் செய்தார்கள்.
ஊதுபத்தி ஏற்றி விளக்கு ஏற்றிட்டு பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறார்கள். பாபா, எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் தான் என்னை காப்பாற்றிருக்கீங்க, எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தெல்லாம் என்னை காப்பாற்றிருக்கீங்க, இதிலிருந்தும் என்னை காப்பாற்றுங்கள், நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று எனக்கு தெரியும். பாருங்கள், இந்த நம்பிக்கை இருந்தாலே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. சகோதரி பாபாவிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், கையெடுத்து வணங்குகிறார்கள். பாபா, என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சகோதரி வேண்டின அடுத்த நிமிடம் மலர் கொடுத்து ஆசீர்வாதம் செய்கிறார் சாய்நாதர். சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. பாபா, மலர் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க பாபா, ரொம்ப தேங்க்ஸ் பாபான்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு டாக்டராக சொன்னாங்க, இந்த டாக்டராக இருந்தால் ஜனவரி மாதம், இந்த டாக்டராக இருந்தால் டிசம்பர் மாதம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனவங்க 15 நாளில் ஒரு மருத்துவரின் பெயரை சொல்லி இவரை நீங்கள் பார்க்குறீங்களான்னாங்க. சரின்ட்டாங்க சகோதரி. ஸோ 15 டேஸில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு. பாபாட்ட தான் டெய்லி வந்து உட்காந்து பேசுவாங்க. சாய்நாத ஸ்தோன மஞ்சரி ரெகுலராக படிப்பேன்னா, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் விடவே மாட்டேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அது அற்புதமான மருந்து சகோதரி சொல்கிறது. ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றியது அந்த மந்திரம் தான். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் டேட்டு வந்துருச்சு. புதன்கிழமை அன்றைக்கி பாபாட்ட உட்காந்தேன். பாபா, இன்றிலிருந்து 5 விளக்கு பூஜை செய்வேன். 3வது நாள் 5 விளக்கு பூஜை செய்யும்போது நான் டாக்டரை மீட் பண்ணுவேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார் டாக்டர். பாருங்கள், எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். அதன் பிறகு உங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக 2 நாட்கள் 5 விளக்கு பூஜையை செய்வேன். சகோதரி பிரமாதமாக சொல்லிவிட்டு 5 விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறார்கள். 3 நாட்கள் வெற்றிகரமாக முடித்தார்கள். நீங்கள் டாக்டரை பார்க்க போகிறாங்க. பாபாட்ட தான் சொல்லிவிட்டு இந்த ரிப்போர்ட்லாம் பாபாட்ட வச்சுட்டு அங்கேருந்து லெட்டரை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போகின்ற வழியெங்கும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க சகோதரி. பாபா, என் கூட வாங்க பாபா, கூட வாங்க பாபா. நேராக போனாங்க. மருத்துவரை பார்க்கிறார்கள். மருத்துவர் அந்த பழைய ரிப்போர்ட் பார்க்குறாரு. ஆமாம்மா, கட்டி இருக்கிறது உண்மை தான். ஒரு அல்ட்ராசவுண்டுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம், எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போங்க அப்படின்னாரு. சகோதரி வந்து கண்களில் கண்ணீரோடு தான் போகிறாங்க. பாபா, நீங்கள் கூட வருவீங்கன்னு தெரியும், எனக்கு ஒன்றும் இல்லைங்கிறதும் தெரியும், எனக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் சொல்லிக்கொண்டே சர்வரோக தோஷ நிவாரணம் சொல்லிவிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. அல்ட்ராசவுண்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்தாச்சு ஃபுல்லாக. அம்மா உட்காருங்க, நாங்கள் ரிசல்ட் எடுத்து வரோம் அப்படின்னாங்க. ரிசல்ட் வந்துருச்சு. மருத்துவர் கரெக்டாக கூப்பிட்றாரு. சசிகலான்னு கூப்பிட்றாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போதே மருத்துவர் சொன்னார், யூ ஆர் லக்கி, ஒன்றுமே இல்லை டாக்டர். அப்போ அந்த கட்டி தெரியுதே டாக்டர் தொட்டா, அந்த கட்டி இருக்குமா, அது ஃபேட் கட்டி தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் கவலையப்படாதீங்க, ஒன்றுமே இல்லை. நான் உங்கள் மனதுக்காகலாம் சொல்லலை, நான் வந்து டாக்டர், நான் போய் பேச மாட்டேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, சாதாரண ஃபேட் கட்டி தான், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்கேன் மிஷின் பழைய மிஷின், இப்போ நீங்கள் அல்ட்ராசவுண்ட் எடுத்தது வந்து ஒரு லேட்டஸ்ட் மிஷின் அது, அதனால் அது உங்களுக்கு கிளியர் பிக்சர் கொடுத்துருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னாங்க. சகோதரிக்கு இன்னும் திருப்தி வராது மாதிரி அந்த டாக்டர் பார்க்குறாரு. நானே வரேன் வாங்க, உங்கள் முன்னாடியே டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சகோதரியும் கூட்டிகிட்டு போய் சகோதரியை உட்கார வச்சு டெஸ்ட் எடுத்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பாருங்கள், இந்த கட்டி தான், இந்த கட்டி ஒன்றுமே இல்லை, நார்மல் கட்டி தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 3 முறை சகோதரிக்கு அந்த கட்டியை டெஸ்ட் பண்ணி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சகோதரி கண்களில் கண்ணீரோடு சாய்நாதருக்கு நன்றி சொல்கிறார்கள். கட்டி இருக்கிறது, ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், அதுதான் சாய்நாதர். டாக்டர் சொன்னார், ரூமுக்கு வாங்க அப்படின்னார். ரூமுக்கு வந்தாச்சு. டாக்டர் இப்போ ஹிஸ்ட்ரி கேட்டார். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்திருக்காமா அந்த மாதிரி கொடிய நோய் கிருமியின் தாக்கம் இருந்திருக்கிறதா? ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா வரும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா? அதனால் டாக்டர் கேட்டார். ஆமாம், எங்கள் அம்மாவுக்கு இருந்ததுன்னு. சரிம்மா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த கட்டி இருக்கிறது கரெக்டு இருக்குது, ஆனால் இப்போ இல்லை, அது எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பாட்டு இருப்பேன், அதுவே கரைஞ்சி போயிடும். எதற்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வருடம் ஒரு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டாரு. சகோதரிக்கு ஏதோ ஒரு வருத்தம் மனதிற்குள் வந்து விட்டது. என்னடா அது, டாக்டர் இப்படி வருஷம் டெஸ்ட் பண்ணணுன்ட்டாரு. இப்போ அப்பா வந்தார், எல்லா வருஷமும் அப்பா வருவார், அந்த நம்பிக்கை முழுசாக இருக்குது சகோதரிக்கு. சரி டாக்டர், நான் எவ்ரி இயர் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் பாபாட்ட உட்காந்து பேசுகிறாங்க. பாபா, மிகப்பெரிய நன்றி பாபா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார் டாக்டர், நீங்கள் தான் அங்கே இருந்தீங்க, நான் உங்களை பார்த்தேன் நான் அப்படின்லாம் சொல்லி சகோதரி சூப்பராக பேசுகிறாங்க. பேசிட்டு பாபா கிட்ட ஒரு முறையீடு வைக்கிறார்கள். நான் இப்போ சச்சரிதம் பிரித்து பார்ப்பேன், ஒரு வருடமும் இந்த டெஸ்ட் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் வருவீங்களா? கூட நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வருவீங்களா? சகோதரி, இது மனித மனம் தானே, அந்த கேள்வியெல்லாம் கேட்கும். இப்போ சச்சரிதம் ஓப்பன் பண்ணுவேன், நீங்கள் ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சச்சரிதம் பதில் சொல்லும். பாருங்கள் சகோதரிக்கு எப்படி பதில் சொல்லுது பாருங்கள். ஒரு இங்கிலீஷ் சச்சரிதம் சகோதரி வச்சுருந்தாங்க, பிரிக்கிறாங்க, 72வது பக்கம். சகோதரி படிக்கிறார்கள்.
கண்களில் கண்ணீர் அப்படி கொட்டுது. அப்படி என்ன சொல்லியிருக்கார் பாபா? அதில் என்ன வாசகம் இருந்தது? 7 கடல் தாண்டி இருந்தாலும் நீ என்னை சாயி என்று அழைத்தால் நான் ஓடி வருவேன். பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர். என்ன சொல்கிறாரு? 7 கடல் தாண்டி இருந்தாலும். சகோதரி எங்கே இருக்காங்க? மலேசியாவில் இருக்காங்க. எப்படி பதில் சொல்கிறார் பாருங்கள். அதுதான் சாய்நாதர், அதுதான் சச்சரிதம். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சச்சரிதம் பதில் சொல்லும். யார்ட்டையும் போய் கேட்டு ஏமாந்து போகாதீங்க. அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, பாபாட்ட டைரெக்டாக பேசுகிறாரு. அவர்லாம் பேசலாம், அதெல்லாம் வேண்டாம். நம்மகிட்டே பேசுவார் சாய்நாதர். இப்போ எப்படி பேசினார் இல்லையா? சசிகலா சகோதரிகிட்ட டைரெக்டாக பேசுகிறார் இல்லையா? சகோதரி மலேசியாவில் உட்காந்து கேள்வி கேட்குறாங்க. 7 கடல் தாண்டி இருந்தாலும் வருவேங்கிறாரு. மலேசியா கடல் தாண்டி தானே இருக்குது. எப்படி பிரமாதமாக புரிய வைக்கிறார் பாருங்கள் சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. இதை உடனே பிரசாத் அண்ணாக்கு சொல்லணும், கோபுரம் டிவிக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு சகோதரி எனக்கு உடனே ஃபோன் பண்ணி, அண்ணா இந்த அற்புதத்தை சொல்லுங்கள், சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார் என்பது சத்தியமான உண்மை. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நம்ம கையாளும் போது அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். என்னை பல இக்கட்டிலிருந்து காப்பாற்றினார், இன்றும் என்னை காப்பாற்றியிருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறார். எனக்கு மட்டுமல்ல, இதுபோல் பிரச்சனையில் இருக்கும் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் செய்வார். சகோதரி சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா ஒரு விஷயத்தை பெற்றவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியும். அமர்க்களமாக சகோதரிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சகோதரி இப்போ நமக்கு எல்லாருக்கும் சொல்கிறாங்க, நம்பிக்கையோடு சொல்கிறார்கள். நம்பிக்கையோடு பாபாவின் மந்திரங்களை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாபாவுக்கு நன்றி சொல்லும் விதமாக 2 நாளைக்கு 5 விளக்கு பூஜை செய்து முடித்தேன் நான். இந்த 5 விளக்கு பூஜையும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் ஒரு மாபெரும் பொக்கிஷங்கள்ண்ணா. சொல்லுங்கண்ணா அப்படின்னு நாங்கள் உண்மை சத்தியம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். எல்லா எபிசோட்லையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். 5 விளக்கு பூஜைங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பூஜை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு எடுக்க முடியலன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த எபிசோடு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். லட்சக்கணக்கானோர் பயனடைந்த ஒரு அற்புதமான ஒரு பூஜை 5 விளக்கு பூஜை. ரொம்ப சிம்பிள் பூஜை இல்லையா? சாய்நாதரின் பூஜைகள்லாம் அப்படி தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். என்னிடம் பேசுகின்ற சகோதரிகள்லாம் இந்த பரிகாரம்லாம் அவங்களுக்கு என்னமோ சிம்பிளாக இருக்குது, ஆனால் பெருசாக சொல்லுங்கங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுமா. அந்த மாதிரிலாம் பெருசாக இருந்தால் தான் பரிகாரம், சின்னதாக இருந்தால் பரிகாரம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அருளை வாரி கொடுக்கும். நான் தான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன், வாரி கொடுக்குங்கிறேன். அருளை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வத்திடமிருந்து நமக்கு அருளை பெற்றுக் கொடுக்கும். சின்ன சின்ன பரிகாரங்கள் தான். உதி வச்சுக்குங்கன்னு சொல்கிறோம், ஒரு பிஞ்சு உதி எடுத்து தண்ணியில் போட்டு குடிங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான் பரிகாரம், அவ்வளோதான். அதெல்லாம் மாமருந்து. சச்சரிதம் படிங்கன்னு சொல்கிறோம், ஸ்தவன மஞ்சரி படிங்கன்னு சொல்கிறோம், பாபாவின் மந்திரங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்ன்றோம். இதெல்லாம் தான் பரிகாரம், அவ்வளோதான் பரிகாரம். இதுக்கு மேலே பரிகாரமே கிடையாது. பெருசாக செலவு பண்ணதான் பரிகாரம்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி கிடையவே கிடையாது இந்த மாதிரிலாம். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு பிரமாதமான அற்புதத்தோடு இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ண வச்சார் சாய்நாதர். பாருங்கள், அடுத்த ஒரு சகோதரிக்கு மெசேஜ் மூலம் பாபா பேசுகிறார். அதானே சொன்னேன் இல்லையா? சச்சரிதம் மூலம் பேசுகிறார், அடுத்த சகோதரிக்கு மெசேஜ் மூலம் பேசுகிறார். இந்த மெசேஜை பற்றி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறேன். வர மெசேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு கிடையாது, அது மட்டும் ஞாபகத்தில் நல்ல நினைவில் வச்சுக்கோங்க. காலையில் ஒன்று வருது, மத்தியானம் வருது, சில பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வந்துக்கிட்டே இருக்கிற மெசேஜெலாம் உங்களுக்கான்னு கேட்டால் கிடையாது. நம்ம ஒரு கேள்வி கேட்டுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், அப்போ வருகின்ற மெசேஜ் தான் நமக்கு. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் பாபாவோட வேண்டிக் கொள்கிறேன், பாபா ஒரு மெசேஜ் அனுப்புகிறார், அதுதான் எனக்கு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வரதெல்லாம் எனக்குன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஏன்னா ஒரு ஸ்டைலில் ஒவ்வொருத்தர் அனுப்புவாங்க, நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போயிடும். அது அந்த தப்பு பண்ணாதீங்க, அது கிடையாது. அது வருகின்ற மெசேஜெல்லாம் உங்களுக்கான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கென்று வருகின்ற மெசேஜ் உங்களுக்கு தான், அது உங்களுக்காகவே அனுப்புவார். அற்புதமாக அனுப்புவார், ஆப்டாக அனுப்புவார். பாருங்கள் சகோதரி எப்படி அனுப்புகிறார் பாருங்கள். அதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு அன்பு சகோதரி கணவரின் வேலைக்காக பாபாவிடம் முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். கணவர் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், நல்ல நிறுவனம், அற்புதமாக போயிட்டு இருந்தது எல்லாமே. திடீர்னு கம்பெனியில் ஒரு பிரச்சனை, வேலை இழக்கும் அபாயம், வேலை இழந்தாச்சு. அடுத்து இன்னொரு கம்பெனியில் வேலை கிடச்சிது, அங்கும் லே ஆஃப் ஆகிடுச்சு. இப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கணவருக்கு வேலை இல்லை, சகோதரி வேலைக்காக பாபாவின் பாதங்களை பிடித்துக் கொள்கிறாள். அப்போ தான் சகோதரிக்கு பாபாவின் அறிமுகமே கிடைக்கிது. சகோதரி யூடியூப்பில் பாபாவை பார்க்குறாங்க, ஓ இப்படி ஒரு அற்புதமான தெய்வத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு பார்க்குறாங்க. பாபா அற்புதமாக கோபுரம் டிவியை காட்டுகிறார் சகோதரிக்கு. கோபுரம் டிவியில் 5 விளக்கு பூஜை, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம், பிரம்ம முகூர்த்த பூஜை, 5 விளக்கு பூஜை எல்லாவற்றையும் காட்டுகிறார் சாய்நாதர். சகோதரி எல்லாத்தையும் வரிசையாக பண்ணுறாங்க, நம்பிக்கையோடு செய்கிறார்கள். அதான் அங்கே முக்கியமான விஷயம்.
அதில் நிறைய மந்திரங்கள் இருக்கிறது. எல்லா மந்திரத்தையும் சகோதரி அழகாக எழுதி வச்சு பிரமாதமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த வேலைக்காக உள்ள மந்திரம், ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம். பிரமாதமாக அந்த மந்திரத்தை 108 முறை எழுதிட்டு வரேன்னா, அற்புதங்கள் நிகழ்ச்சி பார்க்க பார்க்க என்னுள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்ததுன்னு சகோதரி சொல்கிறாங்க. அதான் நிதர்சனமான உண்மை. அதற்காகத்தான் சாய்நாதர் அற்புதங்கள் நிகழ்ச்சியை சொல்ல வைக்கிறார். பாபாவின் அற்புதங்கள் கேட்க கேட்க புண்ணியம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். சகோதரி தொடர்ந்து பிரார்த்தனைகள் செய்கிறார்கள். கணவரும் ஒரு நோட் புக் போட்டு அந்த ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம் ஃபுல்லாக எழுதுறாரு. பிரமாதம் எழுதிட்டு வர்றாரு. அவர் பாட்டு ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்காரு. சகோதரி ஒரு பக்கம் பூஜைகள் செய்கிறார்கள், சாய் மந்திரங்கள் செய்கிறார்கள். எல்லாமே நடக்குது. சப்தாகம் வேறு பண்ணுறாங்க சகோதரி. இப்படி எல்லா அஸ்திரங்களையும் உபயோகப்படுத்துகிறார்கள் சகோதரி. அப்போ சகோதரி பாபாட்ட பேசுகிறாங்க உட்காந்து. பாபா உங்கள்கிட்ட பேச சொல்கிறாங்க. நான் பேசுகிறேன். என் கணவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க பாபா, நீங்கள் மெசேஜ் மூலம் பேசுவீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சகோதரி சொல்லும்போது ஃபேஸ்புக்கில் வந்த மெசேஜ் நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கிறது. நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கு வெற்றிகள் நிச்சயம். 3 மாதம் காத்திரு, உன்னுடைய குரோத் நீயே பார்ப்பேங்கிறார். உன்னுடைய உயர்வை நீயே காண்பாய் அப்படின்னு பாபா பிரமாதமாக மெசேஜ் கொடுக்குறாரு. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்னொரு பக்கம் 3 மாதம் இருக்கிறதான்னு நினச்சாங்க. ஆனால் 3 மாதம் ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா நினச்சாருன்னா 3 நிமிடமாக கரைந்து விடும்னு சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. தொடர்ந்து பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சகோதரி அப்போ சச்சரிதத்தில் படித்த மாதிரி பிரியாணி ட்ராப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த பிரியாணி வேண்டாம், அடுத்து சர்க்கரையில் அக்கறை இல்லா விரதம் அதையும் மேற்கொள்கிறார்கள். இப்படி எல்லா அஸ்திரமும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. சகோதரி தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கணவர் தொடர்ந்து மந்திரம் எழுதி கொண்டிருக்கிறார். எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. சகோதரி ஒரு பூஜைக்கு போகிறாங்க. அந்த பூஜைக்கு போன இடத்துல பாபா பிரியாணியும் சாப்பிட வைத்து சர்க்கரை பொங்கலும் கொடுத்து ஆசீர்வாதம் செய்கிறார். சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். இது ரெண்டையும் சாப்பிட வைத்து நீ எதற்காக நீ பிரார்த்தனை செய்கிறாயோ அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகிறேன்னு பாபா எனக்கு புரிய வைக்கிறார்னு சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க. இப்படி நாட்கள் நடந்து போயிட்டுருக்கு. பாபா சொன்ன 3 மாதங்கள் முடியுது கரெக்டாக. அப்போ பாபா சொன்ன 3 மாதம் முடிஞ்சிருச்சேன்னு சகோதரி யோசிக்கும்போது கணவருக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்கிது ஒரு கம்பெனிலேருந்து. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆஹா பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா அன்றைக்கி பிரதிஷ்டா டே. அன்றைக்கி ஷீரடியில் அந்த பாபாவோட விக்கிரகம் வச்சாங்க இல்லையா, அந்த நாளில் கணவருக்கு ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்கிது. உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிடைக்கிது. அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்றைக்கு கிடைக்கிதுன்னு பார்த்தா அசந்துருவோம் நம்ம. அக்டோபர் 15 பாபாவின் சமாதி டே அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சகோதரிக்கு கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு ஓடி போய் தேங்க்ஸ் பண்ணாங்க. பாபா தேங்க்யூ வெரி மச் பாபா, தேங்க்யூ வெரி மச் பாபா. அவர் ஜாயின் பண்ண போகிற கம்பெனி எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வேலையை விட்டார் பாருங்கள், அந்த கம்பெனிலேருந்து தான் இப்போது வாய்ப்பு வந்திருக்கு அவருக்கு. எதற்காக மீண்டும் அந்த கம்பெனியில் பாபா சேர்த்து விட்டார், அதற்கும் ஒரு அற்புதம் இருக்குன்னா அதை நான் கூடிய விரைவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பாபா ஒரு விஷயம் செய்தால் அதில் காரண காரியம் இல்லாமல் இருக்காதுங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். சகோதரி இப்போ சொல்ல போகிற அற்புதம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பாபா காரண காரியம் இல்லாமல் கணவரை கொண்டு போய் திருப்பி அங்கே சேர்த்துருக்க மாட்டார் இல்லைங்களா. அமர்க்களமான அற்புதம். இன்று வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் நம்பிக்கை கொடுக்கின்ற வகையில் ஒரு பிரமாதமான அற்புதம். சகோதரி செய்தது போல் கணவர் எழுதிட்டே வந்தார் இல்லைங்களா நோட்டு புத்தகம். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிற அன்றைக்கி தான் கரெக்டாக அந்த லாஸ்ட் பேஜ் முடிக்கிறார் அந்த புத்தகத்தில். இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். அந்த மந்திரங்கள் எழுதும்போது அற்புதங்கள் நிகழும்ன்றதுக்காக தான் இந்த அற்புதங்களை நமக்கு சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். அதுதான் சாய்நாதர் இல்லையா. நம்பிக்கையோடு காத்திருங்கள். வேலைக்காக யார் காத்திருக்கிறீர்களோ, ப்ரொமோஷனுக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறீர்களோ, உங்கள் அத்துணை பேருக்கும் ஆசீர்வாதம் உண்டுங்கிறதை இந்த அற்புதத்தின் மூலம் பிரமாதமாக நிரூபிக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமாக 2 அற்புதங்களை நிகழ்த்தி நமக்கு ஆசீர்வாதம் புரிந்த சாய்நாதர் அடுத்து துனிபூஜையின் தரிசனத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார். துனிபூஜையின் தரிசனத்திற்கு பிறகு 2 அற்புதங்கள் இருக்குது. ஷீரடி செல்வதற்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் ஒரு மெசேஜ், உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஷீரடி தரிசனம் உண்டு அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு சகோதரி இந்த மேட்சிங் ட்ரெஸ் நம்ம எல்லாருமே அதை எதிர்பார்க்குறோம். ஷீரடி போன உடனே பாபா நீங்கள் நான் போட்டிருக்க கலரை நீங்கள் போட்டிருப்பீங்களா பாருங்கள், அதுக்கு ஒரு பிரமாதமான அற்புதம் பண்ணுங்கள். அதையும் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ அற்புதமாக துனிபூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். ஏவங்குணா சகல விடேதனாஹ சிரஷ்டாதாமஸ்யாமிருதமானாதாஹ கோபுரம் தேவி சர்வசாயி பக்தமஹாஜனானாம் சர்வேஷாம் சககுடும்பானாம் க்ஷேமாதைர்யவித்வதய ஆயுளாரோக்யைஸ்வர்யானாம் அபிவர்தீர்த்தமரோக திரகாதிரகாஷித்தீர்த்தம தனதானிய சக்ஷந்தான சகல சௌபாட்யகார்த்தீர்த்தம் தேகாரோக்கியதாமன சந்தோஷ சாய்நாத பரிபூரண அனுகிரக பிரசாத படசித்தீர்த்தம் சாய்நாத பிரசாதாது
कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थम व्याधि रोग निवारण प्राप्त्यर्थम मन संकट मन क्लेश निवृत्ति प्राप्त्यर्थम मन संतोषकर प्राप्त्यर्थम कार्य जयकर प्राप्त्यर्थम सकल दोष निवारण प्राप्त्यर्थम व्यापार उद्योग தொழில் द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थम सकल दोष निवारण प्राप्त्यर्थम श्री ज्ञान साईनाथ गुरु परिपूर्ण अनुग्रह प्रसाद फल सिद्ध्यर्थम साईनाथ गुरुवे नमो नमः बाधारविन्दो सदा नामद्य करिष्यामः साज विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् ओम गां साईनाथाय नमः ओम लक्ष्मीनारायणाय नमः ओम कृष्णराम शिवमारुद्यादि रूपाय नमः ओम शेष साईने नमः ओम गोदावरीतट शिरडिवादिने नमः ओम भक्तहृदालदाय नमः ओम सर्वहृदवादिने नमः ओम भूतावासाय नमः ओम भूतभविष्यद्वर्जिताय नमः ओम कालादीताय नमः ओम कालाद नमः कालकालाद नमः ओम कालदर्पदमनाद नमः ओम मृत्युंजयाद नमः मृदयाद नमः ओम मृदयावय प्रदाद नमः ओम जीवाधाराय नमः ओम सर्वाधाराद नमः ओम भक्तावन समर्दाद नमः ओम भक्तावन वृदिंगाद नमः नमस्रदाद नमः ओम आरोग्यदेवदाद नमः ओम धन मांगल्यप्रदाद नमः ओम श्रुति सिद्धिदाद नमः ओम पुत्र मित्र कलत्रवन्दाद नमः योगेश महाद नमः ओम आवत्पान्दवाद नमः ओम मार्गबन्धवे नमः ओम मुक्ति मुक्ति स्वर्गापवर्गदाद नमः ओम प्रियाद नमः ओम प्रीतिवर्धनाद नमः ओम अंतर्यामिने नमः ओम सच्चिदात्मे नमः ओम अनंताद नमः ओम आनंदाद नमः परमेश्वराय नमः ओम परब्रह्मणे नमः ओम परमात्मने नमः ओम परमसुखदाद नमः ओम परमेश्वराद नमः ओम ज्ञानस्वरूपिणे नमः ओम जगदब्द्रे नमः ओम भक्तानां मातृदातृपितामहाद नमः ओम भक्तभयप्रदाद नमः ओम भक्तपराधिनाद नमः ओम भक्तानुग्रह कादराद नमः ओम शरणागतवत्सलाद नमः ओम भक्तिशक्तिप्रदाद नमः ओम ज्ञानवैराग्यदाद नमः ओम प्रेमप्रदाद नमः संशय हृदय दुर्बल्य पाप कर्म वासनाक्षयकराद नमः साईनाथ गुरुवे नमो नमः अनेक कोटि प्रार्थनांजलिं समर्पयामि त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनं उर्वारुकपिवन्दना मृत्योर्मुक्षीयमामृताहात् शिरडिपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोषनिवारणं शीरडि साईनाथन दर्शनं ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फल सिद्धिरस्तु प्रत्येकदाग्ने मम वजम्बैः श्रवणाद गुरुमहे समे कामान् कामकामाजमक्यं कामेश्वरोगैः श्रवणो ददातु कुबेराज वै श्रवणाज महाराजाद नमः शिरडिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानंद सद्गुरु साईनाथ गुरुवे नमो नमः एकमुख कल्पूरनीरांजन दीपं दर्शयामि सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय बाबा அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுருத்ராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். பக்தாஞ்சனேயமூர்த்தயே நமோ நமः. பஞ்சமுக கல்பூர நீராஞ்சன தீபம் தர்ஷயாமி. ஜெய் ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். அனைவருக்கும்
ஆஞ்சநேய சுவாமியின் பரிபூரண ஆசீர்வாதம். அற்புதமான துணி பூஜையின் தரிசனம். இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய்பாபாவிற்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்த குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த பிரமாதமான 2 அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த அற்புதங்களின் மூலமாக சாய்நாதர் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் 8 ஆண்டுகள் தொடர்ந்து போயிட்டாங்க ஷீரடிக்கு. வருடம் நானும் என் கணவரும் எங்கள் குழந்தைங்க எல்லோரும் போயிடுவோன்னா, இந்த வருஷம் போனோம். என்ன பண்ணுறது, அக்டோபர் மாதம் ஆகிடுச்சு, நம்ம போனோம் பாபாட்ட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். சரி எல்லோரும் சேர்ந்து போகலான்னு முடிவு பண்ணி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அன்று எங்களுடைய திருமண நாள். சரி அன்றைக்கே போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணால், அதில் ஒரு சிக்கல் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. இந்த ஆஃபேல் எக்ஸாம் டைம் இல்லைங்களா, அந்த எக்ஸாம் வந்துருச்சு. ஐயோ என்னடா அது, குழந்தைங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு, சரி ட்ரிப் வேணால் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சகோதரியோட வழக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃபீஸ் போகும்போது காதில் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு அற்புதங்கள் நிகழ்ச்சி கேட்டு போவாங்க, சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் கேட்டு போவாங்க, ஸ்தவன மஞ்சரி கேட்டுக்கிட்டு போவாங்க. இப்படி பாபாவின் மந்திரங்கள், பாபாவின் அற்புதங்களை கேட்டுக்கொண்டே அலுவலகம் செல்வார்கள். சகோதரிக்கு அந்த அற்புதங்கள்லாம் கேட்க 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 ஐயோ நம்ம ஷீரடி மிஸ் பண்ணுறோமேன்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ மேரேஜ் டே அன்றைக்கி போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஆசீர்வாதம் ஏன் இப்போ நமக்கு பாபா கொடுக்கல, பாபா எனக்கு கொடுங்க பாபா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈவினிங் வந்துட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து. பார்த்தா மாலை சாய் மகிமாவோட ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க சகோதரி. துவாரகமாயின் தரிசனம் கோபுரத்தில் ஆரம்பித்து பாபா அப்படி துவாரகமாயி எல்லாத்தையும் காட்டுறாங்க. சகோதரிக்கு ஒரு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. என்ன பாபா அது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கணவர்கிட்ட போனாங்க. என்னங்க அது, துவாரகமாயி பார்த்தா ஆசையாக இருக்குங்க எனக்கு. என்ன கணவர் சொன்னார், அம்மா நம்ம 28ஆம் தேதி ஷீரடியில் தான் இருப்போம்மா அப்படின்னாரு. சகோதரிக்கு என்ன சொல்கிறீங்க, குழந்தைங்க எக்ஸாமில் இருக்குது, அம்மா இருக்காங்கல்ல குழந்தைங்கள பார்த்துப்பாங்க, நம்ம முத நாள் போகிறோம் அடுத்த நாள் வரோம், நம்ம கிளம்புறோம் அப்படின்னாங்க. இதுதான் சாய்நாதரோட ஆசீர்வாதம். அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா உங்களை நிச்சயமாக கூட்டிக் கொண்டு ஷீரடி செல்வார் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு நிரூபிக்கிறார். உடனே டிக்கெட் போட்டார், கிளம்புனாங்க. 28ஆம் தேதி ஜம்முன்னு ஷீரடியில் இருக்காங்க. சகோதரிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஈவினிங் ஆரத்தி பார்க்கணுன்னு ஆசைண்ணே எனக்கு. ஏன்னா நான் அற்புதங்கள் நிகழ்ச்சி கேட்கும்போது 367வது எபிசோடில் சகோதரி ஒருத்தங்க இந்த ஈவினிங் ஆரத்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதே ஆசை எனக்கும் இருந்தது. கரெக்டாக ஈவினிங் ஆரத்தி நாங்கள் போய் அட்டன் பண்ணிட்டோன்னா, இதில் பாபாவோட ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் பிங்க் ட்ரெஸ்ஸு, பாபாவும் பிங்க் ட்ரெஸ்னா எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டு அடுத்த நாள் காக்கடாரத்தை அட்டன் பண்ணிவிட்டு பிரமாதமாக பாபாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நாங்கள் ஷீரடியிலேருந்து கிளம்பினோம். ஷீரடியிலேருந்து கிளம்பும்போது சாய் மகிமா ஆஃபீஸ்க்கு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. சகோதரி அங்கேருந்து நேராக சாய் மகிமா ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே ஆரத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சொன்னாங்க நீ ஆரத்தி எடுங்க அப்படின்னாங்க. சகோதரிக்கு கண்களில் கண்ணீரோடு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். நாங்கள் கோபுரம் டிவியில் அடிக்கடி அண்ணா போடுவார். பிரசாதங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அற்புதமாக கொண்டு போய் நீங்கள் அன்னதானம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவார். இன்றைக்கி பாருங்கள், என் கைகளாலே ஆரத்தி எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்தாருன்னு சகோதரி மிகப்பெரிய நன்றியை சாய்நாதருக்கு கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்னை வந்தோன்னா இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஆசைப்பட்டால் போதும் நம்மை அழைத்து செல்கிறார் சாய்நாதர். அதான் நிதர்சனமான உண்மை. ஷீரடி மண்ணில் நாம் கால் பதிக்க வேண்டும், அங்கு அவரை தரிசிக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆசைப்பட வேண்டும். ஆசைப்பட்டால் போதும், பாபா நம்மளை அற்புதமாக கூட்டிக் கொண்டு ஷீரடி போய் பிரமாதமாக தரிசனம் கொடுத்து மீண்டும் கொண்டு வந்து நம்ம வீட்டில் சேர்த்து விடுவார் சாய்நாதர். ஒரு பிரமாதமான அற்புதத்தை நம்மோடு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சகோதரி இல்லையா. இந்த அற்புதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷீரடியிலேயே ஒரு சகோதரிக்கு காயத்ரின்னு பேர், கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி. சகோதரிக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா, தாம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பாபா போட்டிருக்கணும். நம்ம 2 நாள் 3 தர்ஷன் பார்ப்போம்ல, இந்த 3 தர்ஷனில் ஏதாவது ஒரு தர்ஷன் பாபா நீங்கள் வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸே போடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி ஆசைப்படுறாங்க. 3 வேளையும் சகோதரி செல்லும்போது சகோதரி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அங்கே போட்டுக்கல பாபா. சகோதரிக்கு மிகப்பெரிய வருத்தம். ஊருக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, போய் ட்ரெயினை பிடிக்கணும். ஊருக்கு கிளம்பும்போது துவாரகமாய் வாசல் நின்று பாபாட்ட கும்பிட்டுட்டு தான் கிளம்புறாங்க. பாபா நான் கேட்டது நீங்கள் கொடுக்கல, சரி பரவாயில்ல பாபா உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. ஆனால் பாபா என்ன மனசில் வச்சுருக்கார் இல்லையா, நம்ம ஒரு விஷயம் நினைத்திருந்தாலும் அவர் கொடுப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கும். பாருங்கள் சகோதரிக்கு என்ன அற்புதம் பண்ணார் பாருங்கள். அன்றைக்கி சகோதரி எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு ஒரு ப்ளூ கலர் ஷால் போட்டிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு.
ட்ரெயின் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்கிறாங்க. சகோதரி புத்தகத்தை எடுத்து படிக்கிறார்கள். சச்சரிதம் புத்தகத்தை கையில் எடுக்கிறார்கள். அந்த சச்சரிதம் கையில் எடுத்த உடனே சகோதரி கண்களில் கண்ணீர். என்னன்னு பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள். சச்சரிதத்தில் மேல் அட்டையில் இருக்கக்கூடிய பாபாவின் ட்ரெஸ் என்ன பாருங்கள், எல்லோ ட்ரெஸ்ஸு ப்ளூ ஷால். சகோதரி என்ன போட்டிருக்காங்க, எல்லோ ட்ரெஸ்ஸு ப்ளூ ஷால். பாபா பிரமாதமாக ஒரு விஷயத்தை உணர்த்துகிறார். நீ கேட்டது சமாதி மந்திரில் அதே ட்ரெஸ்ஸோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அது 4 ஹவர்ஸில் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த சச்சரித ஃபோட்டோங்கிறது சச்சரிதத்திலே தான் இருக்கும். உனக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறேன்னு பாபா ஒரு பிரமாதமான விஷயத்தை உணர வைக்கிறார். இதன் மூலம் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை உணர வைக்கிறார். நீ நினைப்பதை விட நான் கொடுப்பது பிரமாதமாக இருக்கும். அதைத்தான் நமக்கு உணர வைக்கிறார் சாய்நாதர். நம்ம ஒரு விஷயம் கேட்போம் பாபாட்ட, அதை கொடுக்க மாட்டார். ஆனால் அதை விட சிறந்ததை நமக்கு கொடுப்பார். அதான் சாய்நாதர். அதற்குத்தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார். இப்படி பிரமாதமாக 4 சகோதரிகளுக்கு பிரமாதமாக அற்புதம் நிகழ்த்தி இன்று நமக்கு சாய்நாதர் கொடுத்த டைட்டில் பிரமாதமான டைட்டில். கடினமான சூழ்நிலைகளை நீ எதிர்கொள்ள நேரும்போது அவற்றை என் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு நம்பிக்கையோடு இரு. பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதர் இல்லையா? அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா பாபாவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை, சத்தியமான உண்மை. இன்றைக்கி 4 அற்புதங்கள் எப்படி பிரமாதமாக கொடுத்தார்ல அந்த சாய் சசிகலா சகோதரிக்கு. பிரமாதமான அற்புதம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பாபாவிடம் பேசுங்கள், பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள், அங்கே கொண்டு போய் கொடுத்து விடுங்கள். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அற்புதமாக பார்த்து கொண்டார். அடுத்து அந்த வெளிநாட்டு சகோதரி கணவருக்கு வேலை வேண்டும். பாபா மெசேஜ் மூலம் பேசுகிறார், அற்புதமாக பேசுகிறார். 3 மாதம் காத்திருந்தார், அற்புதமாக வேலையை பெற்று கொடுத்திருக்கிறார். அடுத்து அமலா வெங்கட் சகோதரி ஷிரடி போகணும், மேரேஜ் டே அன்றைக்கி ஷிரடி போகணும், அற்புதமாக அழைத்து சென்று விட்டார். அடுத்து இந்த காயத்ரி சகோதரிக்கு பிரமாதமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்பிக்கையோடு காத்திருக்கும் அத்துணை பேருக்கும் சாய்நாதரின் ஆசீர்வாதம் உண்டுங்கிறதுக்காக தான் அந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து கொள்வோம். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற விஷயம், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். நமக்கு ஆசீர்வாதம் செய்ய சாய்நாதர் காத்து கொண்டிருக்கிறார். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி அடுத்த எபிசோட் பாருங்கள். பிரமாதமான 3 அற்புதங்கள் அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம். எப்போவுமே நம்ம எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போ ஸ்லோகம் சொல்ல போகிறேன், பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.